நேயர்களுக்கு கோவை விஸ்வநாதனின் அன்பான வணக்கங்கள். இன்று பங்குச் சந்தை குறித்த வலைதளங்களில் மற்றும் மீடியாவில் கிடைச்ச தகவல்களை பார்த்தது, படித்தது, சேகரித்து உங்களுக்கு ஒன் பை ஒன்னா சொல்றேன். இது தகவலுக்காகவும் ஒரு விழிப்புணர்வுக்காகவும் தெரிவிக்கப்படுகிறது. இதில் எந்த பங்கையும் பரிந்துரை செய்ய நான் தெரிவிக்கவில்லை என்பதை முதலில் தெரிவித்துக் கொள்கிறேன். நான் ஐ எம் நாட் செபி ரிஜிஸ்டர்ட் அட்வைசர் ஆர் அனலிஸ்ட். அதனால உங்களுடைய முதலீடாக இருந்தாலும் வர்த்தகமாக இருந்தாலும் உங்களுடைய நிதி ஆலோசனை கேட்டு முடிவு மேற்கொள்வது நன்றி. முதல் செய்தி, இந்தியாவில் தங்க தேவை மீண்டும் அதிகரிப்பு. விலை நிறைவேற்றதால் ஒரு மாத மந்தத்திற்கு பிறகு இன்னைக்கு இந்திய தங்கச் சந்தை மீள்கிறது. அப்ப நகை வாங்குவோர் அதிகரித்து சில்லறை விற்பனையாளரின் வருவாய் 30 to 60% உயர்ந்திருக்கு. ஜூன் மாதத்தில் தங்க இடிஎஃப்பில் 34.4 பில்லியன் நிகர முதலீடு வந்துள்ளதுன்னு ஒரு செய்தி. அடுத்த செய்தி பார்ப்போம். அடுத்தது ஆர்பிஎல் வங்கி செய்தி. ஒரே மாதத்தில் $150 மில்லியன் எஃப்சிஎன்ஆர் வைப்புகளை ஆர்பிஎல் வங்கி திரட்டியுள்ளது. செப்டம்பர் 30க்குள் மேலும் நிதி திரட்ட இலக்கு. 27க்கான காலாண்டு முதல் காலாண்டில் நிகர லாபம் 27% உயர்ந்து 254 கோடியாக உள்ளது என்ற தகவல். குறைந்த நிதி செலவால் நிகர வட்டி விளிம்பு 4.13% குறைஞ்சிருக்கு சொல்றாங்க. அடுத்த செய்தி பாருங்க. 2023-2026 வரை யூபிஐ பயன்படுத்தும் வங்கிகள், நம்ம இந்த போன்பே ஜிபே எல்லாம் யூஸ் பண்றோம் பார்த்தீங்களா, அது விஷயமா 155 731 5 மடங்கு உயர்ந்திருக்கு. ஜூன் 2026 யூபிஐ பணவர்த்தனைகள் 22.71 பில்லியனை எட்டியிருக்குன்னு தகவல். இந்த பிஹெச்ஐஎம்மில் 553 வங்கிகள் இணைஞ்சிருக்காங்க. டிஜிட்டல் பணிமாற்றம் இந்தியாவில் படுஜோராக வளர்ந்துகிட்டு இருக்கு. அடுத்தது, ஆர்பிஐயின் புதிய வழிகாட்டுதல் என்னங்க? ஆர்பிஐ ஸ்பெஷல் ருப்பி ஓஸ்ட்ரோ அக்கௌண்ட்ஸ் எஸ்ஆர்விஎஸ்கான ஒருங்கிணைந்த சுற்றறிக்கையை வெளியிட்டிருக்கு. முந்தைய 5 சுற்றறிக்கைகள் ரத்து. வெளிநாட்டு கிளைகளுக்கு ஏடி வங்கிகள் எஸ்ஆர்விஏ திறக்க அனுமதி. ரூபாயில் எல்லை தாண்டிய வர்த்தகம் மற்றும் அனுமதிக்கப்பட்ட பரிவர்த்தனைகள் எளிதாகும். அடுத்ததுங்க, எஸ்பிஐ குரூப் ஆசியாவின் முதல் எல்லை தாண்டிய டிஜிட்டல் அசெட் நிறுவனத்தை உருவாக்குகிறது. எஸ்பிஐ குரூப் சிங்கப்பூர் கிரிப்டோ தளமான காயின்ஹெக்கோவில் பெரும்பான்மை பங்குகளை வாங்கியிருக்கு. ஆண்டோ ஃபைனான்ஸ் சோலானா ஃபவுண்டேஷனுடன் கூட்டணி மூலம் உலகளாவிய டிஜிட்டல் அசெட் பதியை விரிவாக்கவும் திட்டமிட்டுள்ளதாக ஒரு வலைதள செய்தி. அடுத்த செய்தி என்ன பார்ப்போம். வெள்ளிக்கிழமைக்கு நம்ம பங்கு சந்தை சென்செக்ஸ் 965 புள்ளிகள் உயர்ந்து 78,152லும், நிப்டி 262 புள்ளிகள் உயர்ந்து 24,334லும் முடிந்தன. காரணம், ரிலையன்ஸ், ஹெச்டிஎஃப்சி வங்கி தலைமையில் ஏற்றம் மற்றும் இன்று வரக்கூடிய காலாண்டு முடிவுகள் ஐசிஐசிஐ, ஆக்சிஸ் பேங்க் போன்ற வெயிட்டேஜஸ் பங்குகளுடைய தகவல், அமெரிக்க பணவீக்கம் குறைவு, ஐடி நிறுவனங்களின் வருவாய் சந்தை உணர்வை உயர்த்தியிருக்கு. மொத்த மார்க்கெட் கேபிட்டல் 480.9 லட்சம் கோடி. இதுல என்ன ஒரு செய்திகள் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இண்டெக்ஸ் ஏறி இருக்கு. உங்க கையில இருக்கிற பங்குகள், என் கையில இருக்கிற பங்குகள் பார்த்தீங்கன்னாக்கா இன்னும் நல்லா நீட்டா படுத்து தூங்கிட்டு தான் இருக்கு. இண்டெக்ஸ் மட்டும் எப்படிங்க ஏறுது? இண்டெக்ஸ் ஏற காரணம் அதுக்கெல்லாம் கூடிய நிப்டி 50ல இருக்கக்கூடியது, சென்செக்ஸில் இருக்கக்கூடிய பட்டியலிடப்பட்ட பங்குகளில் அதிக வெயிட்டேஜஸ் உள்ள பங்குகள் ஏற்றம் கண்டு இண்டெக்ஸை ஏற்றி இருக்கு. அதே மிட் கேப், ஸ்மால் கேப் எல்லாம் நேற்றுக்கு வீக்காக தான் இருந்திருக்கு. அப்போ மிட் கேப், ஸ்மால் கேப் பங்குகள் பெரிய அளவில் முன்னேற்றத்தை கொடுக்கல. இப்போ லார்ஜ் கேப் பங்க்ஸு, ப்ளூ சிப் ஸ்டாக்ஸ் நேற்றுக்கு கொஞ்சம் பச்சையில தெரிஞ்சிருக்கு. அடுத்த செய்தி, செபி போஸ் ஸ்கேம் எச்சரிக்கை. செபி பட்டியலிடப்பட்ட நிறுவனங்களுக்கு போஸ் ஸ்கேம் குறித்து எச்சரிக்கை விடுத்துள்ளது. சிஇஓ மற்றும் எம்டி போல் நடித்து மின்னஞ்சல், வாட்ஸ்அப், சமூக ஊடகங்கள் வழியாக நிதி அதிகாரிகளை ஏமாற்றி பணமாற்ற வைக்கின்றனர். டீப் ஃபேக் மற்றும் மால்ஃபேர் பயன்படுத்தப்படுகிறதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதனால ரொம்ப விழிப்புணர்வாகவும் கவனமாகவும் இருக்குமாறு செபி அறிவுறுத்தியுள்ளது. அடுத்தது இன்னொரு ஆர்பிஐ செய்தி. 1 டிரில்லியன் உபரி பணத்தை உறிஞ்சி ஆர்பிஐ 2 விஆர்ஆர் ஏலங்களை நடத்தியது. 75,000 கோடி ஏலத்தில்
1,09,823 கோடிக்கு விண்ணப்பம் 63% ஒதுக்கப்பட்டது. அடுத்த 7 நாள் VRR மூலம் 1.25 டிரில்லியன் சந்தையில் செலுத்த RBI திட்டமிட்டுள்ளதாக ஒரு செய்தி. அடுத்த செய்தி, 2026 முதல் 6 மாதங்களில் இந்தியா 30.6 GW புதுப்பிக்கத்தக்க எரிசக்தியை கூட்டியுள்ளது. கடந்த ஆண்டை விட 25% வளர்ச்சி. சோலார் 26.34 GW உடன் முன்னிலை. மொத்த திறன் இப்போது 288 GW. இதுல சோலார் 162 GW, காற்றாலை 57 GW. அடுத்த செய்தி, மேற்காசிய கடல்வழி பாதிப்பால் எரிபொருள் உர விநியோகம் பாதிக்கப்பட்டது. 99% மின்மயமாக்கலால் ரயில்வே இயங்குகிறது. டீசல் சார்பு அதிகமாக இருந்ததால் ரயில்வே முடங்கி இருக்கும். ஆனால் 10 பெட்டிகள் கொண்ட ஹைட்ரஜன் ரயில் வெற்றிகரமாக சோதிக்கப்பட்டுள்ளது என்பது ஒரு மகிழ்ச்சிகரமான தகவல். அடுத்தது, பிரமல் ஃபைனான்ஸ் படி கிடைச்ச செய்தி. பிரமல் ஃபைனான்ஸ் QI ஃபினான்சியர் 2027 நிகர லாபம் 67% உயர்ந்து 106.94 கோடியாக இருந்தும் அதிக ஒதுக்கீடு மற்றும் மெதுவான அசெட் அண்டர் மேனேஜ்மெண்ட் வளர்ச்சி காரணமாக பங்கு 5% சரிந்தது. முதலீட்டாளர்கள் சற்று நம்பிக்கை குறைந்து காணப்படுகிறார்கள். அடுத்த செய்தி, விப்ரோ பத்தி. ஜூலை 17 அன்றைக்கு விப்ரோவுக்கு பொதுவான காலாண்டு. வருவாய் வளர்ச்சி குறைவு, லாப விகிதம் சரிவு இருந்தும் $1.6 பில்லியன் மதிப்பிலான பெரிய ஒப்பந்தங்களை வென்றது. A1 மாற்றத்தால் எதிர்கால வளர்ச்சி குறித்து நிர்வாகம் நம்பிக்கையுடன் உள்ளது என்று தகவல். அமெரிக்கா ஈரான் பதட்டம் அதிகரித்ததால் கச்சா எண்ணெய் விலை 10% மேல் உயர்ந்தது. ஏப்ரலுக்கு பிறகு அதிக வாராந்திர லாபத்தை நோக்கி செல்கிறது. பிரெண்ட் கச்சா $85 நெருங்கியது. ஹார்மோஸ் பதற்றத்தால் இந்திய ரூபாய் 8 வார குறைவாக 96.46 தொட்டு பணவீக்க கவலை அதிகரித்து உள்ளது. ICICI புரூடென்ஷியல் ஃப்ளெக்ஸிகேப் ஃபண்டை பற்றி ஒரு தகவல். இந்த ஃபண்டு தொடங்கியதிலிருந்து 14.55% CAGR வளர்ச்சியை பதிவு செய்து BSE 500 TRI விட சிறப்பாக செயல்பட்டுள்ளது. மாதம் 10,000 SIP முதலீடு 8.47 லட்சமாக வளர்ந்துள்ளது. நிலையான நீண்டகால செல்வ உருவாக்கத்திற்கு இது ஒரு சிறந்த உதாரணம். மேலும் கூடுதல் செய்திகளை அடுத்த பதிவில் பார்ப்போம். நன்றி, வணக்கம்.